ஆண்டவருக்கு தான் தெரியுமே, பின் ஏன் சபைகளில் ஆண்டவர் பிரிவினைகளை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்கள் என்று சொன்னால், இது முக்கியமாய் வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாய், யார் உத்தமர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியதே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள காணப்படுது. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சரியா புரிந்து கொள்ள முடியாதது முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, தன்னுடைய சுயத்துக்கு அதிகமான இடத்தை கொடுத்து தன்னுடைய விருப்புகளுக்கு அதிக இடத்தை கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை முன்னிறுத்த முடியாத சூழ்நிலை உண்டாகும். அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றது இந்த காரியத்தை என்ன பண்றாரு? மார்க்க பேதங்களை, பிரிவினைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் என்று சொன்னால், உத்தமர்கள் இன்னார்கள் என்று விளங்கும்படிக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, ஒரே ஆவி இல்லாதவர்கள் ஒரே இடத்தில் தொடர்ந்து ஆராதிக்க முடியாது. இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரே ஆவி இல்லாதவர்கள் ஒரே இடத்துல சேர்ந்து ரொம்ப நாள் ஆராதித்து கொண்டிருக்க வழியே இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிரித்து விடுவார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நியாயம் தீர்க்கிறதும் ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளதான் தேவ ஆவி இருக்கிறார், என்னுடைய சபையில தான் தேவன் இருக்கிறார், அந்த சபையில தேவன் இல்லை, அது ஆவி இல்லாத சபை. இது நியாயம் தீர்க்கிறது ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்க வேண்டும். ஆனால் வெவ்வேறு ஆவிகள், வித்தியாசமான ஆவிகள் ஒரே சபைக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்க கர்த்தர் ரொம்ப நாட்கள் என்ன பண்ண மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாரு? அது சின்ன கூட்டமா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பிரித்தெடுப்பார் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஒரு தலை தான் என்ன பண்ண முடியும்? சபைக்கு இருக்க முடியும். கிறிஸ்து மட்டுமே சபைக்கு தலையா இருக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி மட்டுமே பாத்தீங்கன்னா நம்மள என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். கிறிஸ்துவின் ஆவி இல்ல, கிறிஸ்துவின் ஆவியை ஒரு சபை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பல ஆவிகள் என்ன பண்ணிடும்? உள்ள வந்துரும். அதுங்க போடுற ஆட்டத்தை பாத்தீங்கன்னா வெளியில பாக்குற உங்களால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. இது பயங்கர ஆவியில நிறைந்து காணப்படுகிற ரொம்ப சபை என்று சொல்லி ஏமாந்து விடுகிறவர்கள் உண்டு. வேத வசனம் இல்லாத சபையில கிறிஸ்து என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய மாட்டார். ஏனென்று சொன்னால் அது அவருடைய வசனமா இருக்கு. வேத வசனத்தை தவறாய் போதிக்கிற சபைகளில ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க முடியாது. வேத ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய வார்த்தையை எல்லா பிரஸ்தாபங்களை காட்டிலும் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார், பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால அவர் எழுதி கொடுத்த வார்த்தையை புரியாதபடி பிரசங்கம் பண்ணுகிறதான சபைகளில் எல்லாம் நீங்க எவ்வளவுதான் ஆவியில நிறைந்து அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொன்னாலும் அந்த இடத்துல இருக்கிறதான ஆவி வேற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சபைகளை பிரிப்பது ஆண்டவரும் பிரிப்பார். அநேக இடங்களில் மனுஷர்கள் பாத்தீங்கன்னா சபையை பிரிப்பா அப்படின்னு சொன்னா, பிசாசு சபைகளை பிரிக்கிறதற்கு பல காரியங்களை அனுதினமும் அவன் செய்து கொண்டுதான் இருப்பான். அதே மாதிரி குடும்பங்களை பிரிக்கிறதற்கும் இந்த காரியங்கள் உண்டு. அப்ப உங்களுடைய குடும்பமா இருந்தாலும், உங்களுடைய சபையா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தரை நீ முன்னிறுத்தி உங்கள் சுய விருப்பு வெறுப்புகளுக்கு நீங்கள் 2ஆம் பட்சமாய் அந்த காரியங்களை நீங்க தள்ளும் பொழுது பிசாசானவனால என்ன பண்ண முடியாது? உங்களை தொடவோ அசைக்கவோ முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.